மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மந்த்லி ஒன்ஸ்னு கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் சிரமங்கள் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கேட்டகரி பிரிக்கலாம். ஒன்று, என்கிட்ட பெரிய அளவில் பணம் இல்லை, கொஞ்சம் பணம் இருக்குது, ஏதோ மாதம் போட முடியும்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது உங்களுக்கு யூனிஃபார்மாக நீங்கள் அதுக்கு ஒன்றும் டைம் கிடையாது. மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன வாங்குறீங்க, இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அடுத்த தரம் மார்க்கெட் இறங்கிச்சுனாக்கா 60 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த யூனிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லம்சம் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பெஸ்ட்டு. நீங்கள் லம்சம் ஏன் ஈக்விட்டி இல்லைனா எஸ்ஐபியில் பண்ணுற மாதிரி ஏன் ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டில் பண்ணக்கூடாதுன்னா, நமக்கு மார்க்கெட்டு வளைவு சுழிவு நெளிவுகள்னு சொல்கிறாங்களே, டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு தெரியாது. அப்போ நாம் நல்ல மார்க்கெட் பீக்கில் இருக்கிற போது வாங்கிடுவோம். வாங்கினதுக்கப்புறம் அது இறங்கி கீழே ஒரு 40% 30% இறங்குற போது நம்ம பயந்துக்கிட்டு விற்றுடுவோம். அப்போ அந்த பையிங் ஜோன் வரப்போது ஏற ஆரம்பிக்கிற போது அது ஏறிடும், நம்ம டார்கெட்டுக்கும் தாண்டும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபண்டு மேனேஜர்ஸ் கேன் டூ தட் ஜாப். என்ன நம்ம பார்க்குற போது நல்ல ரேட்டிங் இருக்கிறதா பார்க்கணும். ரெண்டாவது ஃபண்ட் மேனேஜர்ஸ் அந்த அலோகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து நல்ல ஒரு ரெஜிஸ்டர்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக பண்ணுறது ஒரு ஆரோக்கியம். ஆப்பில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாம்ளே இப்போ ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி நமக்கு என்னென்னே தெரியாமல் ஒன்று பை செல்ல போட்டு ஹோல்டிங் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது சப்ஜெக்ட் டு தட்டுன்ட்டு இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு.